ஹாய், நான் இன்னைக்கு உங்களுக்கு தேன்குழல் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 3 கப், உளுத்தம்பருப்பு 1 கப், வெண்ணெய் 4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், பிசையறதுக்கு தேவையான அளவு தண்ணி. இந்த மாதிரி முறுக்கு புழியற அச்சு வேணும். தேன்குழலுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ முதல்ல அடுப்புல பேனை போட்டுண்டு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை வறுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுத்து, நல்லா வாசனையும் வந்துடுது. இப்போ நம்ம அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த உளுத்தம்பருப்பை ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஆற விடணும். இப்போ இந்த உளுத்தம்பருப்பு நல்லா 15 மினிட்ஸ் ஆறிடுது. இப்போ இந்த உளுத்தம்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ இந்த உளுத்தம்பருப்பை நல்லா நைஸ் மாவாக அரைச்சிக்கலாம். உளுத்த மாவை இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சின்ட்டு இது மாதிரி ஒரு பெரிய ஏனம் வச்சுட்டு அதில் இது மாதிரி சலடையை வச்சுட்டு இந்த உளுத்த மாவை போட்டு நம்ம நல்லா சலிச்சுக்கலாம். சில சமயம் நம்மளுக்கு மிக்சியில் நல்லா அரைப்படாது, அதனால சலிச்சுக்கணும். நல்லா நைஸ் மாவு தான் நம்மளுக்கு வேணும். இது மாதிரி இருக்கிறத நம்ம வேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ உளுத்த மாவை இது மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துட்டாச்சு. இப்போது இது மாதிரி அகலமான பாத்திரத்தில் 3 கப் அரிசி மாவை போட்டுக்கலாம். 3 கப் அரிசி மாவுக்கு 1 டம்ளர் உளுத்த மாவு. இது 1 டம்ளர் உளுத்த மாவு. ஸோ நான் அதை போட்டுடுறேன். நான் ரெடியாக 1 டம்ளர் உளுத்த மாவு சலிச்சு அளந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால நான் அதை போட்டுட்டேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, வெண்ணெய் 4 ஸ்பூன், அதையும் போட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அந்த வெண்ணெயும் உப்பும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு உளுத்தம்பருப்பை வறுத்து அரைக்கிறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருந்ததுன்னா உளுத்தம் ரெடிமேடாக கிடைக்கிறது, அதை வாங்கி 1 கப் அளந்துன்ட்டு அதை ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிட்டு அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக கையில் ஆயில் எடுத்துட்டு இதில் இப்படி தடவிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக ஒட்டாமல் அது வரும். இந்த மாதிரி நல்லா தடவிக்கோங்க. இந்த சைஸ் பால் எடுத்து இது உள்ள இது மாதிரி போட்டு இன்னொன்று இது மாதிரி இருக்கு இல்லையா, அதை இப்படி இன்செட் பண்ணிடலாம். இது மாதிரி இருக்கும். இப்போ திரும்பியும் அடுப்பில் பேனை போட்டுண்டு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது அப்படியே புழிய வேண்டிதான். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுக்கலாம். கொஞ்சம் கழித்து திருப்பி விடலாம். அடுப்பை மீடியம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க, இல்லைன்னா டக்குன்னு உங்களுக்கு கலர் வந்துடும், ஆனால் வேகாது. அதே மாதிரி மாவை எடுத்தோடனே அப்படியே நிறையா போட்டு பிசைஞ்சு வச்சுட்டா முறுக்கு ரொம்ப சிகப்பாக வரும், நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு பிசைஞ்சு புழிஞ்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா வரும் முறுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கி எடுத்து நம்ம போடும்போது அப்படியே நிறையா பபிள் இருந்தது. இப்போ எல்லா பபிள்ஸும் நல்லா அடங்கி எடுத்து நல்லா வெந்துடுத்து முறுக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ மொறுன்னு தேன்குழல் முறுக்கு ரெடி.